Hi friends, welcome to my channel Mr. Future Today. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுல. அப்புறம் வந்து 10th 12th இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுல நிறைய டவுட் கேட்குறீங்க. அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். அதே மாதிரி அந்த ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து அதை பற்றியும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நான் இதில் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறது எல்லாமே அதில் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து நீங்களாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இது மொபைல்லையும் பண்ணலாம். மொபைலில் பண்ணுறவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இதில் வந்து டாக்குமெண்ட் வந்து எதுவுமே அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே டீட்டெயில் தான். சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எனக்கு மறந்துருச்சு, நான் வந்து வெளியில் பண்ணேன், கிரியேட் பண்ணாங்க, எனக்கு என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியல, ஐடி என்னன்னு தெரியல அப்படிங்கிறவங்க ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டில் உள்ள வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் பக்கத்தில் கிளிக் ஹியர்னு இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து ஒர்க் ஆகும், சில இதில் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் குரோமில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதில் ஒர்க் ஆகலைன்னா மொய்சிலா ஃபயர்பாக்ஸ் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அந்த இதில் இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் கோட் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வரும். இதில் இப்போ வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க. 10th 12th டிகிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ திருச்சியை கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா திருச்சின்னு இருக்கும். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க கோடு எல்லாமே இருக்கும். இப்போ திருச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிடி இப்படின்னு இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் கொடுத்துருக்கும். இப்போ வந்து நான் திருச்சிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்தது இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்கள் அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க 2010 இந்த மாதிரி என்ன இயரோ அந்த இயரை வந்து கொடுத்துருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2015க்கு அப்புறம் 16க்கு அப்புறம் பண்ணவங்களுக்கு ஐடி வந்து நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஐடியிலேயே இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஐடி. ஸோ அவங்க வந்து இதில் சர்ச் பண்ணி பார்க்க தேவையில்ல. ஐடி வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும், பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அது மாதிரி போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். 2016க்கு அப்புறம் ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் தெரியாதவங்க மட்டும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன இயர் கொடுத்துருக்கீங்களோ அந்த இயரை வந்து இதில் சர்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் சொன்னேன்ல, உங்களோட நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எடுத்து வச்சுருப்பீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து டிசிடி இப்போ நான் வந்து இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா டிசிடி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி உங்களோட இப்போ 2019 பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா 2019 அப்படின்னு போட்டு மேல்னா எம்னு போட்டிருக்கோம், ஃபீமேல்னா எஃப்னு போட்டு 00 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் வெளியே வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி வந்துடும், யூசர் நேம் வந்துடும், பாஸ்வேர்டு வந்து வராது. நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாக கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடியை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களோட ஐடி கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் உள்ளே போயிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டவுட். இதில் நிறைய பேர்த்துக்கு இருந்தது, அது சொல்லிட்டேன். அதே மாதிரி செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதில் வந்து ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய பேர் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 18 மாதம் வந்து ஃப்ரீயாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரினியூவல் பண்ணாதவங்க ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் அது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. அது வந்து நிறைய பேத்துக்கு தெரியல. நான் அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். ஓகே, செகண்டு அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க.
ரினியூல் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாமே இந்த வெப்சைட்லேயே பண்ணிக்கலாம். நான் சொல்கிற வெப்சைட் தான். இந்த வெப்சைட் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு இஸ் டேட் ஆஃப் பர்த். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது தான். 2015க்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் ஐடியும், பாஸ்வேர்டு வந்து டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஓனாக தான் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக நம்ம நேமோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு நம்ம ஐடி வந்து கிரியேட் பண்ணுவோம். அது இதில் வந்து நம்ம இப்போ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ல இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பெஷல் ரினியூவல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹேஸ் பின் அலௌடட் அப் டு 18 months எக்ஸ்க்ளூடிங் ரினியூவல் டியூ மந்த். இதுதான். இது வந்து காமனாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல். இது வந்து நம்ம இதை வந்து டைம் விட்றதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ரினியூவல் மந்த் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து 18 மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இதுலேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து சில டிஸ்ட்ரிக்ட் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது, சில டைம் ஒர்க் ஆகும். நீங்கள் அதை பார்த்து ரினியூவல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதனால் இதுலேயே இருக்கும். நீங்கள் வச்சுருக்க ஐடி கார்டில் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது தெரியல, நிறைய பேர் வந்து ஏதோ புதுசாக விட்டுருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து ஜிஓ விட்டுருக்காங்க அப்படிங்கலாம் கிடையாது. இது காமனாகவே இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். இதுதான். இது வந்து செகண்ட் அப்டேட். இது வந்து நீங்கள் ரினியூவல் பண்ண தவறிட்டாலும் 18 மாதம் வரைக்கும் நீங்கள் ரினியூவல் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு சில டைம் ஒர்க் ஆகாது, இல்லை பெண்டிங்னு வரும், இல்லை மற்றபடி வரும். அது வந்து சம் எரர் இந்த மாதிரி ஏதாச்சும் டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லை ரொம்ப நாள் நீங்கள் வந்து அந்த 1.5 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரினியூவல் பண்ணுறது கஷ்டம். அது வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் ஜிஓ விட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள் இதில் ஜிஓ இது மாதிரிலாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஜிஓ விட்டுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதுவும் விட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன், பார்த்துக்குங்க. இது வந்து செகண்ட் அப்டேட். தேர்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போயிருங்க. 10th 12th அப்டேட் பண்ணுறவங்க 10th வந்து ஈஸியாக இருக்கும். 12th வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது, அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். இதில் வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் ஆட் குவாலிஃபிகேஷனில் உள்ளே போயிருங்க. இதில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷனில் உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து பிலோ எஸ்எல்சி இருக்கும். நீங்கள் 10வது கீழே 8வது இதுலேயே பார்த்தீங்கன்னா 8வது தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது வந்து பிலோ எஸ்எஸ்எல்சியில் இருக்கும். அடுத்தது வந்து 10th பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். இதில் ஹெச்எஸ்சி அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் போர்டு இதெல்லாம் சூஸ் பண்ணிடுவீங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோலேயே, அது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நீங்கள் ஸ்டேட்டுக்கு 12th கொடுத்துட்டிங்கனாவே இங்கே வந்து 1200 1200க்கு தான் வரும். இதில் எல்லாத்துக்கும் டவுட் இருக்குன்னா, நான் வந்து 600க்கு தான் வந்து எங்களுக்கு மார்க் ஷீட் இருக்குது, இதில் வந்து 1200 கேட்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன போடுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. இதில் நீங்கள் இயர் சூஸ் பண்ணாலுமே, இப்போ இருக்க இயர் சூஸ் பண்ணாலுமே அது வந்து 1200க்கு தான் காட்டும். நீங்கள் 1200க்கு தான் போடணும். அது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 11th 12th 600க்கு 600 எழுதிருப்பீங்க. அப்போ டோட்டல் 1200 வரும், 1200. அந்த 1200ஐயும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணியே ஆகணும். இப்போ வந்து நீங்கள் 12th ஒரு 400ம் 11th ஒரு 400 இந்த மாதிரி எடுக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து 800 அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 11th 12th சேர்த்து பர்சன்டேஜ் அதுலேயே வந்துடும். அப்போ வந்து நீங்கள் ரெண்டுமே வந்து கொடுத்தாகணும். மார்க் ஷீட் நம்பரு நீங்கள் ரெண்டுமே கவுண்ட் பண்ணி போட்டிருக்கிறதுனால 2 மார்க் ஷீட் நம்பருமே கொடுக்கணும். சர்டிஃபிகேட் நம்பரில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து 12th எதையும் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து 12th தான் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் 12th ஃபஸ்ட்டு இது வந்து மெண்டட்டரி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெண்டட்டரி ஃபீல்டு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக 12th இதை கொடுத்துருங்க. செகண்டு மார்க் ஷீட் நம்பர் 2ல் வந்து 11th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் ரைட் சைட் கார்னரில் மேலே இருக்கும். மார்க் ஷீட்டில் மேலே கார்னரில் இருக்கும். அந்த நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும். ரிஜிஸ்டர் நம்பரையோ ரோல் நம்பரையோ என்ட்ரு பண்ணக்கூடாது. சர்டிஃபிகேட் நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும். அதில் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. இது ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்ட்ரீம் இருக்கும். ஸ்ட்ரீம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன குரூப் எடுத்து படிச்சிங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட் குரூப்பா, செகண்ட் குரூப்பா, தேர்ட் குரூப்பா, ஃபோர்த் குரூப்பா அந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிலனாலும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன குரூப் வருதோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் கம்பல்சரி சூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களோ அதை கொடுத்துருங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தீங்கன்னா தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் தமிழாக இருக்கும். இல்லை தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். மெயினாக ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும். இதெல்லாம் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்துட்டு
ஜஸ்ட் நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இது சேவ் ஆயிரும். சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் கண்டினியூ ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கார்டை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுதான். இந்த டவுட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இதில் 3 அப்டேட் சொல்லியிருக்கேன். 3மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.